வாங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி காய்கறி மற்றும் தக்காளி என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே குயிக் வீடியோ. இன்றைக்கி தக்காளி என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 26 கிலோ கொண்ட டிப்பர் லோக்கல் தக்காளி 800 போகுது. அதே இது வெளியூர் தக்காளின்னு சொல்லுவாங்க, அது வந்துக்கிட்டு பெருவட்டாக இருக்கும். அது டிப்பரு 1200 வரைக்கும் போகுது. அப்படின்னா 1 கிலோ தக்காளி 35 ரூபாயிலேருந்து 45 ரூபா மார்க்கெட்டில் போகுது. வாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் காய்கறி நிலவரம் வீடியோவில் பார்த்துலாம் குயிக்காக. கத்தரிக்காய் நேற்று விற்ற ரேட்லேருந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வரி கத்திரிக்காய் கிலோ 50 ரூபா போகுது. அதே இது நார்மல் கத்திரிக்காய் கிலோ 80 ரூபா வரைக்கும் அதிகமாகிடுச்சு. பெரிய வெங்காயம் வரத்து அதிகரிச்சிருச்சு. அதே மாதிரி அந்தளவுக்கு சேல்ஸ் இல்லை, அதனால் அதே விலையில் தான் தொடருது. கிலோ 18 ரூபாயிலேருந்து 28 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, சாதா உருளைக்கிழங்கு கிலோ 35 ரூபாயிலேருந்து ஊட்டி உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது கிலோ 60 ரூபா வரைக்கும் போகுது. சின்ன வெங்காயம் இன்றைக்கி என்ன நிலவரம் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ரேட்டு மட்டும் கணிக்கவே முடியல. ஒரு நாள் கூடுது, ஒரு நாள் குறையுது. சின்ன வெங்காயம் வரத்து கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு மக்கள்கிட்ட சேல்ஸ் இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிலோ 50 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. ரேட்டு அதிகமாக கொஞ்சம் பெருவட்டாக தான் வர ஆரம்பிக்குது மார்க்கெட்டில். அடுத்து புடலங்காய் 40 ரூபா விற்கிது கிலோ, அது ஒரு மாற்றம் இல்லை, அதே விலையில் தான் தொடருது. பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா குட்டைக்காய் கிலோ 50 ரூபாயிலேருந்து நார்மல் காய் கிலோ 60 ரூபா போகுது. பாவக்காய் கிலோ 50 ரூபாயில தான் இருக்குது, அது ஒரு மாற்றம் இல்லை, அதே விலையில தான் 2 வாரமாக தொடருது. பாவக்காய் பிடிச்சவங்க எண்ணிக்கை ரொம்பவே கம்மி தான். உங்களுக்கு பாவக்காய் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தோம்னா அவரைக்காய் ரேட்டு இந்தளவுக்கு கூடும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கிலோ 80 ரூபா போக ஆரம்பிச்சிச்சு மார்க்கெட்டில், டெய்லியுமே கூடுது. கேரட்டு கிலோ 40 ரூபாயிலேருந்து நல்ல கேரட்டு கிலோ 70 ரூபா வரைக்கும் போகுது. பீன்ஸு கிலோ 60 ரூபா போகுது, அதே விலை தான். பீன்ஸ் விலையில் ஒரு மாற்றமுமே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ரேட்டு தாறுமாறாக கூடிடுச்சு. கிலோ 80 ரூபா போக ஆரம்பிச்சிச்சு மார்க்கெட்லேயே. ஒன்றும் கூடும்னு எதிர்பார்க்கலாம், ஏன்னு சொன்னால் வரத்தே இல்லை வெண்டைக்காய் வரத்து. மேரக்காய் கிலோ 25 ரூபா போகுது. பீட்ரூட்டு சாதா பீட்ரூட்டு கிலோ 30 ரூபாயிலேருந்து ஊட்டி பீட்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அது கிலோ 50 ரூபா வரைக்கும் போகுது. முள்ளங்கி கிலோ 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் போகுது. முள்ளங்கி அதே ரேட்டில் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கோவக்காய் கிலோ 40 ரூபா, அதுக்கும் அதே ரேட்டில் தான் இருக்குது, ஒரு மாற்றம் இல்லை. மஞ்சள் பூசணிக்காய் பொங்கலுங்கிறனால வரத்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அது கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது, கிலோ கணக்கில் தான் போகுது. அடுத்து இஞ்சி புது இஞ்சி 60 ரூபாயிலேருந்து பழைய இஞ்சி காஞ்சி இஞ்சின்னு சொல்லுவாங்க, அது 90 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்கிது. இஞ்சி அதே ரேட்டில் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வரத்து அதிகரிச்சிச்சு, அதனால் ரேட்டு கம்மியாக ஆரம்பிக்குது. கிலோவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 40 ரூபா இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது. பச்சை மிளகா ரேட்டு இந்தளவுக்கு கம்மியாகும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அடுத்து தேங்காய் பார்த்திங்கன்னா தேங்காய் ரேட்டு அதிகமானாலும் அதிகமாச்சு, கிலோ கணக்கில் தான் கொடுக்குறாங்க. கிலோ 63 ரூபா இந்த ரேஞ்சில் தான் போகுது. பூண்டு நாட்டு பூண்டு 80 ரூபாயிலேருந்து மலம் பூண்டு 160 ரூபா வரைக்கும் போகுது. எலுமிச்சம்பழம் கிலோ 70 ரூபா போகுது. சொரக்காய் 7 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் சைஸ் வாரியாக உங்களுக்கு போகுது, காய் கணக்கு தான் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு கிலோ 25 ரூபா போகுது. கோசு வரத்து ஓரளவு நிறையாவே இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா ரேட்டு அதே ரேட்டில் தான் தொடருது, 25 ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது. மாங்காய் கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா போகுது. குடமிளகா கிலோ 60 ரூபா அதே ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்து பஜ்ஜி மிளகாவும் கிலோ 60 ரூபா தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்து நெல்லிக்கனி 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா இந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்குது. பச்சை பட்டாணி காய் இது கிலோ 160 ரூபா வரைக்கும் போகுது, ரேட்டு அதிகமாக இருக்குது. கருணக்கிழங்கு கிலோ 50 ரூபா, இது சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, இதுவும் கிலோ 50 ரூபா தான். அடுத்து வெள்ளரிக்காய் கிலோ 45 ரூபா வரைக்கும் போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு 50 ரூபாயிலேருந்து 55 ரூபா வரைக்கும் போகுது. குச்சி வள்ளிக்கிழங்கு ரேட்டு கம்மியாக இருக்குது, கிலோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா அந்த ரேஞ்சில் தான் போகுது. மக்காச்சோள கருது மார்க்கெட்டில் 5, 6 இந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்கு.
காலிஃப்ளவர் பூவு குறைந்தபட்சம் 20 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 30 ரூபா இந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சைஸை பொறுத்து ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பப்பாளி கிலோ 25 ரூபா மார்க்கெட்டில் போகுது. பப்பாளினா வரத்து கம்மியாக இருக்கும்போது கிலோ 60 ரூபா வரைக்கும் போச்சு. இந்த தடவை கொஞ்சம் வரத்து அதிகரிச்சிருச்சு, அதனால கம்மியாக தான் விற்கிறாங்க மார்க்கெட்டில். பொங்கல் சீசன் வந்துருச்சு. மொச்சை இல்லைன்னா எப்படி, மொச்சைனா மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிலோ என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபா விற்கிறாங்க மார்க்கெட்டில். ஒரு கிலோ மொச்சக்காயோட ரேட்டு 70 ரூபாயிலேருந்து 75 ரூபா இந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இந்தளவு ரேட்டு அதிகமாக உண்டு. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, கீரை எல்லாமே என்ன நிலவரம்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலை கிலோ 80 ரூபா ஆயிடுச்சு. இந்த அளவுக்கான ரேட் அதிகமாகி பார்த்ததே இல்லை. கொத்தமல்லி தழை கட்டு 50 ரூபா, புதினா கட்டு 20 ரூபா. கீரை ரேட்டுனா அதிகமாகிடுச்சு, வரத்தே இல்லைன்னு சொல்கிறாங்க. கீரை 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் போகுது. இதுபோல் நம்ம சேனலில் டெய்லியுமே அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி.